அவங்களுக்கு இருந்த கண்டிஷன் வந்து கார்டியோமயோபதின்னு சொல்கிறது. ஹார்ட் மசில் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிருது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. சில சமயம் ஜெனட்டிக்காக வரலாம், சில சமயம் வைரஸ் வந்து பாதிச்சு வைரஸ் போயிடும், ஆனால் அது பாதிப்பு செய்யணும். இதுக்கு வந்து கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த ஹார்ட் மசில் வந்து வீக்காக இருக்கிறதுனால ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். Not only to a particular patient, we have our own Bilrat Medical and Educational Trust. So in that we do a lot of activities. நிறைய பண்றோம் சார் வந்து. So this is one of the things. This is the first cardiac transplant நாங்க பண்ணியிருக்கிறது வந்து. So and considering the background of the patient, அதுக்கப்புறம் அவங்களோட அதர் திங்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அண்ட் லைக் இன்னைக்கு ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டு ஒரு ஐ மீன் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்து பண்ணணும்னா இட்ஸ் நாட் சின்ன விஷயம் கிடையாது. they have come forward to do it and in spite of their background they have really அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பேசும்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃபினான்ஷியலாக அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் one of the main reasons we also thought we should support this child support பண்ணணும்னு சொல்லிட்டு and for her higher education also. So apart from this, so நாங்கள் பண்ணலாம் whatever need arises in the future, if required we will definitely do it. நாங்கள் பண்ணுவோம். அது நீங்கள் கவர்மெண்ட்டை கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சார். இப்போ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நாங்கள் நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும். பிகாஸ் அவங்களுக்கும் பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது லோட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களால மட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு மாதத்துக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6லேருந்து 10 டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் செப்டம்பரில் இதை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஒரு 4 பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. சூட்டபிளான இது வரும்போது டோனர் கிடைக்கும்போது கட்டாயமாக நாங்கள் வேறு வர நார்மலாக ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அரௌண்ட் 20 to 25 lakhs. இந்த பொண்ணுக்கு அவங்க செல்ஃப் பே தான் பண்ணாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் நிறைய சப்சிடைஸ் பண்ணி கொடுத்தோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்குன்னு பல ப்ராசஸ் இருக்குது. அதில் சில ப்ராசஸ் வந்து ஜெனட்டிக் லெவல், அது வந்து பிறவிலேருந்தே இருக்கும். அடுத்து வந்து இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு ஹார்ட் வந்து வீக் ஆகிறது இஸ்கெமிக் கார்டியோமயோபதிம்பாங்க. அது யூஸ்வலாக நீங்கள் சொல்கிற அந்த 40 to 50 ஏஜ் குரூப்லையோ இல்லை 30 to 50 ஏஜ் குரூப்லையோ ஷோ அப் ஆகும். பட் கன்ஜெனிட்டல் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், அது பிறவிலேருந்தே இருக்குது. பிறவிலேருந்து இருந்ததுக்கு ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்னு பார்க்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் தான் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. பிசிஎம் வந்து 1 வயசுக்குள்ளே உள்ள பேபிஸ்க்கே கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சூட்டபிளான டோனர்ஸ் கிடைக்கிறது இல்லை அதே ஏஜ் குரூப்பில். ஸோ மோஸ்ட் ஆஃப் தீஸ் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் இருந்து இறந்து போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கும் அதேமாரி தான் 11th படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. 11th ஈவன் earlier 5th படிக்கும்போது டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. பட் அப்போ டிரான்ஸ்பிளான்ட் அந்த அளவுக்கு வளரல. டிரான்ஸ்பிளான்ட் as a ஃபெசிலிட்டி as a சயின்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை. இப்போ நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுக்கான ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ், அதை கண்டுபிடிக்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது
தமிழ்நாடுல மேக்ஸிமம் டோனர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 டோனர் தமிழ்நாட்டில் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சசிபிளாக இருக்குது இது. ரெண்டாவது, ஒரு டோனரும் ரெசிபியண்ட்டும் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் அந்த டோனர் ஒரு ஹார்ட் இருக்கும், ரெசிபியண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேட்சிங் ப்ராசஸில் இவங்களுக்கே கொஞ்சம் டிலே இருந்துச்சு. நீங்கள் இன்னும் சின்ன சின்ன குழந்தைகள்னு பார்க்கும்போது பீடியாட்ரிக் டோனர்ஸ் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம், கம்மி. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஏஜ் குரூப்பில் உள்ளவங்க இறந்துட்டு வர்றாங்க. அதனால தான் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா 40 to 50 இயர்ஸில் தான் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவன் யங்கர் ஏஜ் குரூப்பில் யங்கர் பேஷண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிச்சு. அட்வான்ஸ்மெண்ட் இந்த சயின்ஸ் அது போக போக இன்னும் பெட்டர் ஆகும். அது அன்லஸ் இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரூவ் நம்ம சொல்ல முடியாது. கோவிட் வேக்சின் இது நிறைய சொசைட்டியில் இருக்கிற இது கோவிட் வேக்சின்னால தான் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. இது வரைக்கும் அது ப்ரூவ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் வேக்சினேஷன் கோவிடை தடுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ வேக்சினேஷன் போட்டு தான் ஆகணும். அதை இதை வச்சு வேக்சினேஷன் ப்ரோக்ராமை நம்ம நிறுத்த முடியாது. அடுத்து சாரோட கொஸ்டினுக்கு இந்த டோனர் மேல் டோனர் பொதுவாக கோவிடுக்கும் அதுக்கும் நேரடியான சம்பந்தம் அப்படின்னா, கோவிட் ரொம்ப வீரியமாக இருந்த நேரத்தில் அல்லது அதுக்கு அடுத்த சில மாதங்களில் வந்துருதுன்னா அது ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணலாம். அதுபோல் அந்த வேக்சினேஷனும் அதே தான். அமெரிக்காவில் யூஸ் பண்ண எம்ஆர்ஏ வேக்சின் அப்படிங்கிறதுல ஹார்ட் மசிலில் இன்ஃப்ளமேஷன் மயக்கார்டைட்டிஸ் சொல்லி அது ஒன்று தான் ப்ரூவ் ஆகுது. அது எல்லாமே அந்த ஷார்ட் பீரியட்லேயே வந்துருக்கு. இவ்வளோ நம்ம 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழித்து வர்றது அப்படிங்கிறது அதையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக நீங்கள் கேட்ட கேள்வி நிச்சயமாக இது சின்ன வயசில் அதுவும் பர்டிகுலராக கடுமையான எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது சடன் டெத் வருது. ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனை என்னென்னா, இளைஞர்கள் இது கடுமையான உடற்பயிற்சிக்கு முன்னாடி ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் மசில் திக்காக இருக்கும், அது பேர் ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி இருக்கும். இன்னொருக்கு ரைட் வென்ட்ரிகுலர் டைரக்ட் ஆக்ஷனாக இருக்கும், அதெல்லாம் ஜெனட்டிக்காக வருது. அதெல்லாம் சாதாரண ஒரு செயல்பாட்டில் ஒன்றுமே தொந்தரவு தெரியாது. ஸோ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உலகமே ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சடன் டெத் நடக்குது. இது இன்னொன்று அதிக அளவில் காணப்படுது அப்படின்னா, இது இன்னொரு காரணம் அவேர்னஸ். நமக்கு இப்போ முன்னாடி நியூஸ் பேப்பர் இருந்தது, அப்புறம் டிவி பார்த்தோம். இப்போ சோஷியல் மீடியா இன்றைக்கி நடந்ததுன்னா நாளைக்கு தெரியுது, நாளை ஒரு பல லட்சம் மக்களுக்கு உடனே பரவிடுது. அதுதான் முக்கியமான காரணம். இது யங்ஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதிகமாகிடுச்சு கோவிட்க்கு அப்புறம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் இல்லை. எந்த ஒரு க்ரானிக் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். அக்யூட் டிசீசஸ் எமர்ஜென்சி, ஒரு எமர்ஜென்சி ரூம் இருக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது, கேட்லாக் இருக்குது, உடனே ஆஞ்சியோகிராம் பண்ணுறோம், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணிடுறோம், உயிர் காக்கும் சிகிச்சைகள்லாம் இருக்குது. அடுத்தது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, க்ரானிக் டிசீசஸ் மிக அளவில் இருக்குது, அதிக அளவில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பிளாக் இருக்குது, அந்த மெடிசன் வச்சு மேனேஜ் பண்ணுறோம். சில பேருக்கு ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறையுது. அப்போ அது இதனால வரையும் ஹார்ட் ஃபெயிலுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டுருந்தோம். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் இதை கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷனுங்கிற பேரில் போக்கும். காரணம் என்னென்னா, ஹார்ட் ஃபெயிலுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தா எல்லாருமே ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை சேருது. ஹார்ட் இன்னும் அவ்வளோதான், இதை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்ட் ஃபெயிலியர் கண்டிஷன்ஸ் எல்லாமே டிஸ்ஃபங்க்ஷன்னா இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன் குறையுது. சில பேருக்கு கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகலாம், சில பேருக்கு இம்ப்ரூவ் ஆகலாம், சில பேருக்கு அதிகமாகிட்டு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் நான் இது மாதிரி மருந்தினுடைய ஒரு செயல்பாடு ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இது மேலே முடியாது அப்படிங்கும்போது தான் இந்த சர்ஜனை கொடுத்து டிரான்ஸ்பிளான்ட் அரேஞ்ச் பண்ணுறோம். இது மாதிரியான ஸ்பெஷல் கிளினிக்கோடைய மெயின் பர்பஸ் என்னென்னா,
இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு 30 நோயாளிகளை பார்க்குறேன்னா ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக் வருவாங்க, இன்னொருத்தர் வந்து பிளட் ப்ரெஷர் வராங்க, இன்னொருத்தர் வந்து கொலஸ்ட்ரால் வராங்க. அப்போ நம்மளுடைய ஒரு ஈடுபாடு வந்து ஒவ்வொரு வியாதியிலேருந்து மாறி 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 வந்துட்டு இருக்கு. இப்போ இதே வந்து நான் ஒரு இடத்துல உட்காந்து இந்த ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன், கார்டியாக் டிஸ்ஃபங்க்ஷன் பேஷண்ட் மட்டும் ஒரு 20 பேரை நான் பார்த்தேன்னா அவங்களுக்கு தகுதியான மருந்து ஏதாவது கிடைச்சிருக்கா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் வந்து அவங்க தவறுறாங்க, மருந்து சரியாக எடுக்கிறாங்களா, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டீம் மெம்பர்ஸோட வச்சுட்டு ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் இருப்பாங்க, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க, ஜென்ரல் கார்டியாலஜிஸ்ட் இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்காந்து நம்ம அதை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு சிறப்பான ஒரு சிகிச்சை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இது பெண்தானே மிக மிக நார்மலாக இருக்குது. சார், ஒரு டெஃபினட் டைம் ஃப்ரேம்லாம் கிடையாது. இவ்வளோ நாள் தான் அவங்க இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, அதுக்கு மேலே அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நம்ம ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம புதுசாக வைக்கிற ஹார்ட்டுங்கிறது நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேறு ஒரு தன்னோட சதையை கொண்டாந்து நம்ம உள்ளே வைக்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸை வந்து அதுக்கு பார்க்கும்போது அதுக்கே எதிர்ப்பு சக்தி நம்ம ஓன் பாடியில் டெவலப் ஆகும். அந்த எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து மருந்துகள் வச்சு சப்ரஸ் பண்ணாதான் அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் நிறைய நாள் இருக்கும். ஸோ இந்த எதிர்ப்பு சக்தியை சப்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹார்ட்டோட பிளட் சப்ளை போகிற அந்த ரத்த குழாய்களில் டெபாசிட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்மில் நம்ம அந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் வந்து இவங்களோட லாங்கிவிட்டியை நம்ம இது பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதுவாகவே கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதோட லாங்கிவிட்டி இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தது குழந்தைகளில் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் ப்ரிமெச்சூராக இருக்குது. அப்போ இந்த புதுசாக வைக்கப்பட்ட ஹார்ட்டோட ப்ரோட்டீன்ஸை வந்து அது ஒரு வித்தியாசமாக பார்க்காது. ஸோ அதனால தான் பீடியாட்ரிக்கில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் லாங்கிவிட்டி நல்லா இருக்குது. பட் இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்லேயும் இப்போ இருக்கிற இம்யூனோ சப்ரசிவ் ட்ரக்ஸோட இதையும் வச்சு ஓரளவு நம்ம இது வரைக்கும் உள்ளதில் ஒரு 5 year சர்வைவல் வந்து அரௌண்ட் ஒரு 85 to 90% இருக்குது நம்ம இந்தியாவில் பண்ணுற டிரான்ஸ்பிளான்ட்க்கு. ஸோ ஓரளவு இது வந்து முன்னாடி இருந்ததோட நல்ல அட்வான்ஸ்மெண்ட். அது வந்து ISHLT, இந்தியன் சொசைட்டி ஆஃப் ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. அவங்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ISHLT வந்து வருஷம் பண்ணியிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.